ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். காயே இல்லாமல் ஒரு சூப்பரான குழம்புங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை. இதுக்கு காயே தேவையில்லைங்க, எந்த காய்கறியுமே தேவையில்லை. வெங்காயம், தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு இருந்தாலே போதும். சூப்பரான லஞ்ச் ரெடி ஆயிரும். நல்லா சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு ஒரு கரண்டி ஊற்றி ஒரு 2 அப்பளமோ வடகமோ அல்லது ஒரு அவிச்ச முட்டை இருந்தாலே போதுங்க. எந்த காயுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குழம்பு செய்யுங்க. அடுத்து காய் இருந்தாலும் இந்த குழம்பு தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்குங்க. மாத கடைசி ஆயிடுச்சு, எந்த காயுமே இல்லை அப்படின்னா இந்த குழம்பு செய்யுங்க. சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதிகமாக காரமும் இருக்காது. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். இந்த குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக மசாலா அரைச்சிக்கிறலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகு, ஒரு 4 பல் பூண்டு தோலோடையே இந்த மாதிரி 1 2 தட்டி வச்சுக்கோங்க. அப்படி மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பல்ஸ் மட்டும் லைட்டாக கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு செஞ்சிடலாங்க. ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கிறலாம். அதோட ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு இருக்குல்ல, அது. கடுகு நல்லா வெடிச்சிடட்டும். அதுக்கப்புறமேட்டு உளுந்து சேருங்க. உளுந்து நல்லா பொரியட்டும். அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு கருகி போயிடும். அதோட ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு. அதுக்கப்புறமேட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமே பெருசாக இருக்குது அப்படின்னா அதை வந்து பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. அடுப்பு வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இதில் அந்த நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை சேர்த்துக்கரலாம். ஜீரகம், மிளகு, பூண்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க கண்டிப்பாக, இல்லாட்டா கீழே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஜீரகம் இதெல்லாம் தட்டி போட்டிருக்கோம்ல, அதனால். இது வந்து ஒருலேருந்து 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. நான் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் புளிப்பு அதிகமாக வேண்டாம் அப்படின்னா கூட ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து நாட்டு தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதில் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்கணும், அந்தளவுக்கு தோல் உரிஞ்சு நல்லா வதங்கட்டும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி வந்து நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கும். அப்பப்போ மட்டும் லைட்டாக எடுத்து பாருங்கள், லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இப்போ இதில் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட காரத்துக்கு மிளகாத்தூள், உங்களோட காரம் எந்த அளவுக்கு போடுறீங்க அப்படிலோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1லேருந்து 1.25 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்ல காரமாக வேணும் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூனு கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனைலாம் போகட்டும். கீழே அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க.
நல்லா வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் மட்டும் வச்சுருங்க. ஓப்பன்லேயே வந்து ஒரு 2 நிமிஷம்னாலும் இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு இந்த மசாலாலாம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. அதனால் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த ஓரம் சாரம்லாம் எடுத்து விட்டுட்டு உப்பு உரப்புலாம் இருக்குதான்னு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து ரொம்ப கம்மியாக புளி சேர்த்துருக்கேங்க. ஏன்னா நான் வந்து 2 நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன். அதனால் புளி ரொம்ப ஊற்றினா வந்து ரொம்ப புளிப்பாயிரும், புளிக்குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து தக்காளி கம்மியாக போடுறீங்க, ஒரு தக்காளி அல்லது ஆப்பிள் தக்காளியாக போடுறீங்க அப்படின்னா புளியோட அளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து அப்படியே நல்லா சுண்டாக ஆகணும், நல்லா திக்காக ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா கொதித்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. உப்பு உரப்பு பத்தலை அப்படின்னா இந்த டைமில் கூட சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் கொதிக்கும்போது ஒரு சூப்பரான வாசனை வருங்க. அந்த ஜீரகம் மிளகு எல்லாம் தட்டி போட்டிருக்கோம்ல, அதனால் சூப்பர் வாசனை வரும். அதனால் மிளகும் வேறு காரமாக இருக்குங்க. அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மசாலா வந்துட்டு. அது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் நல்லா கொதித்து திக்காகணும். இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூப்பர் டேஸ்டான குழம்பு, காய்கறியே இல்லாத குழம்பு. இந்தளவுக்கு திக்காக இருந்தால் போதும். அப்போ தான் சாப்பிடும்போது லைட்டாக ஊற்றி எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் திக்காக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்புறம் அது வெஞ்சனம் மாதிரி காய் மாதிரி ஆயிரும், சரி கூட்டு மாதிரி ஆயிருங்க. ஃபைனலாக மல்லி கருவேப்பிலை எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை. நல்லா சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு ஒரு கரண்டி அள்ளி ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் பொரியல் வைக்கிறது அப்படின்னா எல்லா பொரியலும் வச்சுக்கிறலாம். கேரட் பீன்ஸ் பொரியல், பீட்ரூட்டு, எந்த காய் வேணாலும் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா